பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் கூற வேண்டிய முருகன் மந்திரம். கலியுகத்தின் தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் பலரது இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் அருள் பாலிக்கிறார். நம் அனைவருக்கும் தெரியும், இந்த காலகட்டத்தில் பலவிதமான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய தெய்வமாகவும் முருகப்பெருமான் திகழ்கிறார். முழு மனதோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக விலகும் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள் ஒன்றாக திகழ்வதுதான் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாளில் இருக்கும் விரதம். இந்த விரத சமயத்தில் முருகப்பெருமானின் மந்திரத்தை கூறி வழிபாடு செய்தோம் என்றால் அதற்கு அதிக அளவில் பலன் என்பது இருக்கிறது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் என்பது தொடங்குகிறது. இது 10ஆம் தேதி 1:30 மணி வரை இருக்கிறது. அதனால் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் 9ஆம் தேதியிலிருந்து விரதத்தை ஆரம்பித்து 10ஆம் தேதி நிறைவு செய்ய வேண்டும். மேலும் இந்த விரதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசியும் இருக்கிறது என்பதால் முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கும் ஒரு சேர நாம் விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த சிறப்பு மிகுந்த நாளில் முருகப்பெருமானுக்காக நாம் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானுக்கு நாம் வழிபாடுகளை செய்வோம். வீட்டிலேயே முருகப்பெருமானின் 108 போற்றிகளை அர்ச்சனை செய்வது, வீட்டில் வேல் அல்லது முருகனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அபிஷேகம் செய்வது, நெய்வேத்தியம் வைப்பது என்று நமக்கு தெரிந்த அளவிற்கு முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வோம். விரதம் இருக்க இயலாதவர்கள் கூட அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். அவ்வாறு நாம் வழிபாடு செய்த பிறகு முருகப்பெருமானை நினைத்து கூற வேண்டிய முக்கியமான 2 மந்திரங்கள் இருக்கின்றன. இந்த 2 மந்திரங்களை நாம் கூறும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை முருகப்பெருமான் காப்பாற்றுவார் என்றும், நாம் என்ன வேண்டுதலை நினைத்து அந்த விரதத்தை இருக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது. எத்தனை முறை வேண்டுமானாலும் கூறலாம், மனதிற்குள் கூறிக்கொண்டே இருக்கலாம். வழிபாடு செய்யும் பொழுது குறைந்தது 6 முறையாவது கூற வேண்டும். அதிகபட்சம் 108 முறை கூட கூறலாம். அதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் காக்க காக்க கனகவேல் காக்க, ஓம் சுப்பிரமணியாய நமக என்று கூறலாம். இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.